சொல்லனா இந்த விளக்கெண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்ட ஒரு நேரத்தில் சிலர் செஞ்ச ஒரு வேலை தான் அது. இவரை பழி வாங்கணும் அதுன்னு சொல்லிட்டு இவரை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வெறும் தண்ணீரை அந்த விளக்கில் ஊற்றி அதை எண்ணெயாக வச்சு எரிய வச்ச ஒரு பெரிய அற்புதத்தை இவர் பண்ணார்னு ஒரு பதிவு. இன்னொரு பக்கம் இவர்கிட்ட பக்தர்கள் வருவாங்கள நோய் தீர்க்கறதுக்காக, நாள்பட்ட நோய்கள், இதை தீர்த்து வச்சார்னோ ஒரு நம்பிக்கை. மலட்டு பசு மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்த ஒரு பெரிய அற்புதத்தை இவர் பண்ணார்னு சொல்றாங்க. அண்ட் சருகான செடிகள் இருக்குல்ல, இதெல்லாம் பூத்து குலுங்க வச்ச ஒரு பெரிய அற்புதத்தையும் இவர் நிகழ்த்தி இருக்காருன்னு இப்போ வரைக்கும் சாய்பாபாவோட பக்தர்கள் ஆழமா நம்புறாங்க. சாய்பாபா அவர்களோட தரமான செய்கை ஒன்று இருக்குங்க, நான் அதையும் சொல்றேன். ஏன்னா இந்த கான்டென்ட்ல இவ்வளோ தூரம் இவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவர் செஞ்ச விஷயம் அப்படி ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மக்களோட மித்து கூற்று அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட இந்த ஒரு விஷயம் உண்மைங்க. என்னன்னா, ஹிந்து இஸ்லாமியர் இந்த ரெண்டு தரப்பு நட்பு இருக்குல்ல, இதை வளர்த்தெடுக்க அயராது பாடுபட்டவங்கள மிக முக்கியமானவர் சாய்பாபா அவர்கள். அவரோட